வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். பயிற்சி 3.10 பொறுத்த வரைக்கும் காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 4x² மைனஸ் 7x மைனஸ் 2 சமம் 0. ஸோ எல்லாமே இருபடி சமன்பாடு தான், ரைட்? அதில் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க. தீர்க்கனா என்ன மீனிங் ஆக்சுவலி? ஸோ எக்ஸ் அப்படின்றதுனா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் தானே இருக்கு, அப்போ அதனுடைய வேல்யூ என்ன, எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு இருக்கா, அப்போ பியினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் தீர்க்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்து இங்கே ஏ இருக்கா, இப்போ ஏனுடைய மதிப்பு என்ன? சரி, இப்போ தீர்க்க அப்படின்னா தெரியுது, ரைட்? அது எந்த முறையை பயன்படுத்தணும்? சரி, அது வந்து காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காரணிப்படுத்துதல் முறைனா என்னன்னா, இருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டை எழுதிக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த சென்டர் வேல்யூ, தட் இஸ் மூலங்களின் கூடுதல் சொல்றோம் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதே போல அடுத்தது மூலங்களினுடைய பெருக்கல் பலன் அப்படிங்கிறது லாஸ்ட் மாறிலி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு ஸோ அதுல இருந்து கொண்டு வரலாம். ரொம்ப எளிமையா இருக்கும். சரி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ள நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ்ல வந்து நீங்க ஒரு 2 நம்பர் சூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா இங்க அடுக்கு என்ன இருக்கு, 2 இருக்கா? ஆமா, அப்ப 2 இருக்கு அப்படின்னா ஒரு 2 நம்பர் மட்டும் சூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, அந்த நம்பர் வந்து சில கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படிப்பட்ட 2 நம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி காரணிப்படுத்துதல் கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல பாருங்க 1 இருக்கணும். 1 இல்லாத பட்சத்துல ஸோ அங்க என்ன இருக்குதோ அந்த நம்பர் எடுத்துட்டு போயிட்டு இங்க லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, இந்த மூலங்களினுடைய பெருக்கல். ஆக்சுவலா இந்த இடம் வந்து மூலங்களின் கூடுதல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த எப்பவுமே மூலங்களின் பெருக்கு தொகை அப்படின்வாங்க. சோ அந்த மூலங்களின் பெருக்க தொகையில கொண்டு போயிட்டு அதை பெருக்கிக்கோங்க. சோ பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு, சோ இந்த மூலங்களின் கூடுதல் என்ன, -7 எக்ஸ்ன்றதுன்னா அதை எடுத்துருங்க, 7 மட்டும் போட்டுக்கோங்க, -7. அதே போல இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வருது, 4 2 8. ஆனா அங்க மைனஸ் இருக்கால, -8. சரி, இப்போ இந்த பாக்ஸ்குள்ள இருந்து நீங்க 2 நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும். சரியா? ஓகேவா? இது எவ்வளவு வேணா இருக்கலாம். சோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த பாக்ஸ்குள்ள வந்து நீங்க நம்பர் 2 நம்பர் மட்டும் தான் சூஸ் பண்றீங்க. அந்த 2 நம்பர் என்ன கண்டிஷனோட இருக்கணும் அப்படின்னா, சோ அதை கூட்டுனா -7 கிடைக்கணும், பெருக்குனா -8 கிடைக்கணும். அப்படிப்பட்ட 2 நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களாவே அதை ட்ரை பண்ணுங்க. சோ என்ன நம்பர் வருதுன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ -8 அப்படிங்கிற அந்த பெருக்கல் பலன் வந்து கொண்டு போகிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னு கேளுங்களேன், இப்போ வந்து பெருக்கல் வாய்ப்பாடு எடுத்தோம்னா அது வந்து 7 கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 அப்படிங்கிறது என்னென்ன வாய்ப்பாட்டில் வரும்? ஸோ 1 8 8, அடுத்தது ஸோ 8 பெருக்கல் 1 8, ஓகே, ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 2 4 8 அல்லது 4 பெருக்கல் 2 8 அப்படின்னு போடுவோம். இதை தவிர வேற எந்த வாய்ப்பாட்டில் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லையே, 8 வராது. ஸோ அப்போ நம்ம இந்த 2 வாய்ப்பாடு, தட் இஸ் 1ஆம் வாய்ப்பாடு, 8ஆம் வாய்ப்பாடு, இல்லைனா 2ஆம் வாய்ப்பாடு, இல்லைனா 4ஆம் வாய்ப்பாடு, இதுக்குள்ள தான் போகணும். சரி, ஓகே. சரி, இப்போ இதுல 7 அப்படின்னு கிடைக்கணும். அப்ப 2 நம்பரை கூட்டுனா 7 கிடைக்கணும். கூட்டவோ கழிக்கவோ எது செஞ்சாலும் சரி -7 கிடைக்கணும். சரி, இப்ப இந்த காம்பினேஷன் எடுக்கலாம். தட் இஸ் 2 4 கூட்டி பாருங்க, கூட்டுனா 6 வரும். சரி, கழிச்சு பாருங்க. ஸோ மைனஸ், இப்போ 2 - 4ன்னு வச்சுக்கோங்களேன். 2 - 4னா -2ன்னு கிடைக்கும், அல்லது 4 - 2னா 2ன்னு தான் கிடைக்கும். அப்போ இந்த 2 காம்பினேஷனும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இங்க வாங்க, இங்க 1ஐயும் 8ஐயும் கூட்டுங்க, 9 கிடைக்கும். அல்லது 8ல இருந்து 1 கழிங்க, 7 கிடைக்கும். ஓகே, இங்க கிடைக்க வேண்டியது -7 தானே, அப்போ -8ல இருந்து +1 கழிங்க, அப்போ -7 கிடைக்கும்ல. சரி, அப்போ இந்த காம்பினேஷனான, அதாவது இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1 அடுத்தது -8 அப்படிங்கிற 2 நம்பர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி கொண்டு இங்க போட போறோம். ஸோ 1 -8 அப்படின்ட்டு. சரியா? சரி, இப்போ நம்ம அதை இங்க எழுதிக்கலாம். தட் இஸ் 9 நம்பர் சொன்னேன், தட் இஸ் -8 1 அப்படின்னு 2 நம்பர் சொன்னேன். சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ இங்க இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதணும். அதுவும் எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா -7x அப்படிங்கறதுல தான் நம்ம ஆல்டர் பண்ணணும். இப்போ இந்த -7xன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு பதிலாக மட்டும்தான் நம்ம வந்து இந்த -8 + 1 வந்து கொண்டு வந்து போட போறோம். சரியா? இது ரெண்டா பிரிச்சு போட போறோம். தட் இஸ் -8x + 1x அப்படின்ட்டு. சரி, அதன் பின்னர் இருக்கிறத அதை அப்படியே போட்டுக்கோங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. -2 = 0, இங்க முன்னாடி 4x² போட்டுக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப்ல. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்களேன் நம்மளுக்கு. ஸோ இந்த 4x², இங்க 8x. இப்போ இதுவும் பொதுவா ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இருக்குது. என்னன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4x பெருக்கல் x இருக்கா, இப்போ இங்க மைனஸ் அப்படி போட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 2 பெருக்கல் 4xன்னு போடலாமா? சரி, இதை +1x, இது மைனஸ், இதை 2 2ன்னு போடலாமா? போட்டாச்சு. இப்போ எது பொதுவா இருக்கு பாருங்க, இங்க 4x, அதே போல இங்கே 4x. அப்ப அதை நீங்க காமனா எடுங்க இந்த 2 டேர்ம்ல இருந்து. அப்ப 4x எடுத்தீங்கன்னா உள்ள x -2. சரி, இப்போ இங்க பாருங்க 1 அப்படிங்கிறது இங்கேயும் பொது, இங்கேயும் பொதுவா. சரி, அப்ப நீங்க 1 வெளியில எடுங்க, 1 எடுத்தீங்கன்னா x -2. ஸோ நீங்க இப்படி எடுக்கும் போதே இது ரெண்டும் பொதுவா வந்துடும். ஓகேவா? அந்த பர்பஸ் தான். சரி, இப்போ அடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த 2 பொதுவா இருக்கு இல்லையா, x -2, அதை வெளியில எடுங்க. அப்ப x -2 இன்டூ, ஸோ இப்போ மீதி இருக்கிறது என்னது, 4x அப்புறம் +1, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது, ஸோ ஏதோ ஒரு 2 பல்லுறுப்புக்கோவையை பெருக்குனா 0 கிடைக்கணும். அப்படித்தானே? ரைட், அப்படி கிடைச்சிச்சுன்னா அப்ப முதல்ல என்னது, ஸோ இதை வச்சு முதல்ல 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்ல இதை வச்சு 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். சரி, நான் அதை இங்க போடுறேன். தட் இஸ் பாருங்க,
இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் டூவை எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே பாருங்க எக்ஸ் மைனஸ் டூ சமம் 0 ஆகுது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பரை பெருக்குனா 0 கிடைக்குதுன்னா ஒன்று இது 0வா இருக்கணும் அல்லது இது 0வா இருக்கணும். அப்போ தான் இதுக்கு பெருக்குனா 0ன்னு கிடைக்கும். அதனால இப்போ எக்ஸ் மைனஸ் டூவை ஃபர்ஸ்ட் 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். அதன் பின்ன அடுத்ததுல ஸோ 4x + 1 சமம் 0. இப்போ ரெண்டுலையுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். சரி இப்போ பாருங்க ஸோ நான் இங்கே கொஞ்சம் இப்படி ஓகே இப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2. அப்போ +2 போடும்போது ஸோ எக்ஸினுடைய வேல்யூ 2 இருக்கும்போது 0 ஆகுது. அதே போல இங்கே 4x ஈக்குவல் டு +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்போ அடுத்ததுல 4x ஈக்குவல் டு -1. அப்போ நீங்க x ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் -1/4. அப்போ எக்ஸுக்கு ரெண்டு விதமான வேல்யூ கிடைச்சிருச்சு. ஒன்று வந்து என்னது ஸோ 2, இன்னொன்று பார்த்தீங்கன்னா -1/4. இது நம்மளுடைய ஆன்சர். சரி நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ் ஈக்குவல் டு 2 -1/4 அப்படிங்கிறது சரிதானா அப்படின்ட்டு அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது செக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுவீங்க தட் இஸ் பாருங்க ஸோ 4x² - 7x -2 சமம் 0 அப்படிங்கிறதா நம்மளுடைய கொஸ்டின். எஸ் அதனுடைய தீர்க்கனா என்ன அது எல்லாத்தையும் ஆடோ கழித்தோ அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் என்ன பண்ணாலும் சரி 0 தரணும் அவ்வளோதானே. எஸ் அப்போ இங்கே பாருங்க 4 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் 2 ட்ரை பண்ணுறேன். ஓகே ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. ஸோ 2² - 7 பெருக்கல் 2 -2 சமம் 0வா. சரி 4 பெருக்கல் இப்போ 2² நமக்கு என்ன தெரியும் தட் இஸ் 2 பெருக்கல் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 தானே. அப்போ 4 போடுங்க மைனஸ் ரியல் 2 14 -2 சமம் 0. சரி இப்போ பாருங்க 4 16 ஸோ 14 - 2 சமம் 0. அப்போ 14 ரெண்டையும் கூட்டிங்கன்னா -16 இங்கே 16 + 16. அப்போ 16ல் 16 போச்சுன்னா 0 தானே. இப்போ 0 சமம் 0க்கு சமம் தானே. ஆமாம் நம்ம போட்டது கரெக்ட் தான் அப்படின்ட்டு நம்ம அப்பவே தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் ஃபுல் மார்க் வாங்கினது தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது ஆப்ஷன் கரெக்ட். அதே போல -1/4க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே அப்படி ட்ரை பண்ண தெரியலன்னா சொல்லுங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் போடுறேன். ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி காரணிப்படுத்தல் முறையில இல்லது சமன்பாடுகளை தீர்க்க முதல்ல சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு இருபடி சமன்பாடு கொடுத்தா நீங்க அதே டைம்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்ளை பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த இடத்துலயே நம்ம இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 3 பெருக்கல் p² - 6 சமம் p × p + 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. சரி ஆனால் நம்மளாம் கன்ஃபியூஷன்லாம் ஆக மாட்டோம். ஏன்னு பாருங்க இங்கே p² இருக்கு அண்ட் இங்கே p × p² இருக்கு. ஸோ அப்போ p² இருக்கிறதெல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டு நம்ம கூட்டல் கழித்தல் எல்லாமே பண்ணி பார்த்தோம்னா கடைசியில் நமக்கு கணக்கு கரெக்டாக தான் வரும். ரைட் அப்போ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்யூஷன்லாம் போட்டுக்கோங்க. ஸோ செகண்ட் சம்முக்கு உண்டான சொல்யூஷன் பாருங்க 3 × p² - 6 சமம் p × p + 5. எஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ முதல்ல இதை உள்ள பெருக்கிக்கலாம். p × p p² + 5 × p அப்படின்னு வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 p² - 3 18 வருதா. ரைட் இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டாந்துட்டீங்கன்னா அப்போ இருபடி சமன்பாடு அப்படியே தோன்ற போகுது. ரைட் இப்போ பாருங்க 3p² - 18 இப்போ p² அந்த பக்கம் கொண்டாந்துட்டீங்கன்னா -p² + 5pனா -5p சமம் 0. ரைட் இப்போ பாருங்க ஸோ இங்கே ஒரு 3 இருக்கு இங்கே -1 இருக்கு. அப்போ 3ல் -1 போச்சுன்னா 2. அப்போ 2p². எஸ் 2p². அடுத்தது p அப்படிங்கிற டேர்ம் தானே வரணும். எஸ் அப்போ -5p. ஓகே அடுத்து என்ன இருக்கு ஸோ மாறிலினா கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும். தட் இஸ் -18. அப்போ -18 இங்கே போட்டுக்கோங்க. ஓகே அப்பாடா இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்கி விட்டோம். சரியா ஓகே அதன் பின்ன நம்ம போடுறது ஈஸி காரணிப்படுத்துதல் தானே. எஸ் இப்போ நம்மளுக்கு என்ன அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் ஸோ எப்போவுமே அந்த p² இப்போ நம்ம x² அப்படி தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து p² இருக்கிறனால ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்கணும். இங்கே 2 டைம் p² இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸோ இந்த 2 கொண்டு போயிட்டு இந்த -18 கூட பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்குது -36. எஸ் அப்போ நம்மளுக்கு நம்ம அதே போல் ஒரு நம்பர் பாக்ஸ் அதில் ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்கலாம் மைனஸ் நம்பர்ஸ் இருக்கலாம் 0 இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் என்னது அதில் வந்து நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மள எடுக்க போகிறோம். அந்த 2 நம்பரோட கண்டிஷன் எப்படி இருக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய -5 அதாவது 2ஐயும் கூட்டினா -5 கிடைக்கணும். அதே போல் 2ஐயும் பெருக்குனா என்னது ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் 2ஐயும் -18 பெருக்குங்கன்ட்டு -36 இருக்கணும். அப்படிப்பட்ட 2 நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். சரி இப்போ நம்ம அதுக்கு வாய்ப்பாடுலேருந்து போய்க்கலாம் அதுதான் பெஸ்ட்டு. ஸோ 36ங்கிறது எது மூலியமெல்லாம் கிடைக்கும் அதில் அந்த 5 எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே தான் நமக்கு ஒரு கேம். ஓகே சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வாய்ப்பாடு 1ஆம் வாய்ப்பாடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். 1ஐயும் 36ஐயும் பண்ணிங்கன்னா எப்படி பார்த்தாலும் 5 கிடைக்காது. ஸோ அப்போ இது கேன்சல். ஓகே இப்போ 2 பாருங்க 2ஐயும் 18ஐயும் பண்ணுங்க. இதுலையுமே நீங்கள் 18ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 20 வரும். இல்லை கழிச்சிங்கன்னா கூட 16 வரும். ஓகேவா ஸோ அப்போ இதுவும் கேன்சல். அடுத்தது 3 ஸோ 3ஐயும் 12ஐயும் பண்ணிங்கன்னா 36 கிடைக்கும். ஆனால் கூட்டினா 15 வரும் பெருக்குனா கழிச்சா -9 வரும். சரி அப்போ இதையும் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்தது 4 எடுத்துக்கோங்க. ஸோ 4 9 9 36 ரைட். அப்போ பாருங்க இது ரெண்டையுமே கூட்டுங்க 4ஐயும் 9ஐயும் கூட்டுங்க. ஸோ 13 வரும். 4ஐயும் 9ஐயும் கழிங்க. எஸ் -5 வருது தானே. அப்போ இந்த காம்பினேஷன் சூப்பர். அப்போ அந்த இங்கிருந்து ஸோ 4 அப்படிங்கிற நம்பரையும் -9ங்கிற நம்பரையும் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் எடுத்துட்டு கொண்டாந்து இங்கே போட போறோம். ரைட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கே 2p அப்படின்னு முன்னாடி இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் 4 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா அது ரெண்டுமே ஒரே மாதிரி இரட்டைப்படை அதனால. சரி அப்போ +4 -9 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸ். இப்போ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த -5pக்கு பதிலாக மட்டும் 2ஆ பிரிக்கணும். சரி இப்போ பிரித்து எழுதுங்க. சரி எப்படி எழுதுவீங்க? ஸோ +4p -9p அப்படின்னு போடுவீங்க. இந்த -18 அப்படியே தான் போட்டுக்கணும். அடுத்து இந்த +2p² அப்படியே தான் போட்டுக்கணும். சரியா? இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகே ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பிரிக்கணும். உள்ள எப்படி பொது இருக்குன்னு பார்க்கணும். ஓகே இங்கே என்ன இருக்குது, இங்கே 2ஆம் வாய்ப்பாடு, இங்கே 4ஆம் வாய்ப்பாடு. அப்போ இங்கே இது எப்படி பிரிக்கலாம், 2p × pன்னு பிரிக்கலாம். அடுத்து இங்கே 4p 2 × 2pன்னு பிரிக்கலாம். அடுத்து மைனஸ் இது 9 × p. அடுத்தது இது ஸோ 9 × 2 9 2 18 அல்லவா, ரைட்டு போட்டாச்சு. இப்போ இதில் எது காமனாக இருக்குது, ஸோ 2p, இங்கேயும் 2p காமனாக இருக்குது. அப்போ அது 2 எழுங்க. 2p எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது, தட் இஸ் p + 2 அப்படிங்கிறது தானே இருக்குது. அப்போ p + 2 போட்டுக்கோங்க. ஓகே மைனஸ் இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் 9 இங்கேயும் 9 இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக -9 இருக்கா, ஆமாம் -9 வெளியில் எடுங்க, -9 இங்கேயுமே வெளியில் எடுங்க. அப்போ என்னன்னு கிடைக்குது, அப்போ மிச்சம் இருக்கிறது ஸோ -9 எடுத்துருங்க. அப்போ p இருக்குது, இங்கே மைனஸ் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் இருக்கும். அப்போ +2 தட் இஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா. எஸ் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, இங்கே p + 2 p + 2 காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த p + 2ஐயும் இந்த p + 2ஐயும் நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா, ஸோ நான் அதை இங்கே போடுறேன். ஸோ இப்படி போட்டுக்கோங்க. ஓகே அப்போ p + 2 வெளியில் எடுத்தோம்னா உள்ளுக்குள்ள என்ன வருது, ஸோ 2p - 9 வருதா. எஸ் அப்போ 2p - 9 = 0 வருது. இப்போ இது தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க, இது தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ p + 2 = 0. அடுத்து 2p - 9 = 0. இப்போ p = என்னன்னு கிடைக்குது, -2. இப்போ 2p = -9 + 9 ஆகிடும் அந்த பக்கம் போச்சுன்னா. இப்போ p = 9/2. அப்போ நம்மளுக்கு pக்கு 2 வேல்யூ கிடைக்குது. என்னது, -2 மற்றும் ஸோ +9/2. ஸோ இது 2 தான் நம்மளுடைய ஆன்சர். மூணாவது ரோமில் இருக்கக்கூடிய சம் பாருங்க, √a × a - 7 = 3√2 அப்படின்னு இருக்கா. ரைட் இப்போ என்ன நம்மளுக்கு இங்கே அப்படின்னா, இங்கேயாச்சும் அட்லீஸ்ட் p² p × p அப்படியெல்லாம் இருக்கு. பட் இதில் பாருங்க ரூட் வேற எக்ஸ்ட்ரா வந்து, ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேரியராக இருக்குது நமக்கு. ரைட் நம்ம என்ன பண்ணணும் அப்போது, ஸோ இந்த ரூட்டை முதல்ல கேன்சல் பண்ணணும். இந்த ரூட்டை எப்படி எடுக்க முடியும், முதல்ல ரூட்னா என்னன்னு தெரியும். ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஸோ தட் இஸ் a × a - 7 இது ரூட் தானே. சரி அது அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 பெருக்கல் இதுவும் ரூட் தானே போட்டுக்கோங்க. ரைட் இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம் ஆக்சுவலாக, ஸோ எனி நம்பர் இப்போ ஒரு எக்ஸ்ன்னு இருக்கு, ரூட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், எக்ஸினுடைய அடுக்கில் 1/2 இருக்கா. சரி அப்போ அதை போட்டுக்கோங்க. ஸோ a × a - 7 இதனுடைய அடுக்கில் பார்த்தீங்கன்னா 1/2 இருக்குது. அதே போல் இங்கே 3, இந்த 2க்கு மேலே மட்டும்தான் 1/2 இருக்குது. சரி எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த 1/2 வந்து நம்ம தூக்கிட்டோம்னா சாதாரணமாக a × a² வந்துடும். ஆஸ் யூஷுவல் பண்ணிடலாம். ஸோ இருபடி சமன்பாடை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரைட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ த்ரோ அவுட்டாக இதை 2ஆல் நம்ம பெருக்கலாம் இல்லையா. எஸ் இதை வந்து 2 அடுக்கு உயர்த்துறோம். ஓகேவா. சரி 2 பக்கமும் 2ஓட அடுக்காக உயர்த்துங்க. அப்போ என்ன நடக்குது, தட் இஸ் இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகும். அதே போல் இந்த 2க்கும் இந்த 2க்கு எதுக்கு இதுக்கு மட்டும்தான் கேன்சல் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய 2 இங்கே வந்துடும். ஸோ என்ன ஆகுது, ஸோ இங்கே மறுபடியும் நான் எழுதுறேன் பாருங்கள். தட் இஸ் இப்போ a × a - 7 இந்த ஹோல் பவரில் இருக்கக்கூடிய 1/2க்கு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, இங்கே 2ல் இருக்கக்கூடிய 1/2க்கு என்ன பண்ணுறோம், ஸோ இதை 2 பக்கமும் என்ன பண்ணுறோம், ஸோ ரூட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், சாரி 2ஆல் பெருக்கிறோம். சரி இதை 2ஆல் பெருக்குங்க. பெருக்கும்போது இங்கே பாருங்கள் 2க்கும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா 1/2 பெருக்கல் 2 தானே, 1/2 பெருக்கல் 2ன்னு ஆகும்போது இது 2 கேன்சல் ஆகிடும். சரி அப்போ என்ன கிடைக்குது, இங்கே a × a - 7 ஆகுது. அப்போ இங்கே 2ஆல் பெருக்கும்போது இங்கேயும் த்ரோ அவுட்டாக நம்ம 2ஆல் பெருக்கணும் தானே. சரி இப்படி பெருக்கும்போது இங்கே 3 ஸ்கொயர்ட் ஆகுது. அடுத்தது தான் 2 அடுக்கில் 1/2 பெருக்கல்ல 2. இப்போ இந்த 2க்கு கேன்சல். அப்போ என்னன்னு கிடைக்குது பாருங்க. ஸோ 3² என்னன்னு தெரியும், தட் இஸ் 3 × 3 9. அப்போ 9 × ஸோ 2 9 × 2 நமக்கு தெரியும் 18. அப்போ இதுக்கு பதிலாக டோட்டலாக நமக்கு என்னது 18ன்னு தெரியுதா, போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க. ஸோ a × a² மைனஸ் a × -7 -7a. ஓகே ப்ளஸ் 18 இங்கிட்டு வந்துச்சுன்னா -18 = 0. இப்போ பாருங்க ஒரு இருபடி சமன்பாட்டை நம்ம உருவாக்கிட்டோம். உருவாக்கணும்னா நமக்கு என்னது, இனி நம்ம நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம வேலை. சரி என்ன நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும், இங்கே ஏக்கு பக்கத்தில் 1 இருக்கா. ஸோ ரொம்ப ஹாப்பி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நாமளாக வந்து அந்த பாக்ஸை நான் முன்ன சொன்னது போல் அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸு நம்பர் பாக்ஸு, இதில் மைனஸ் நம்பர் இருக்குது ப்ளஸ் நம்பர் ரெண்டுமே இருக்குது, நிறைய கொட்டி கிடக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே அந்த நம்பர்ஸ்லேருந்து நாம் வந்து ஒரு 2 நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். ஏதோ ஒரு 2 நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பர்ஸ்க்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது, ஸோ அது ரெண்டையும் கூட்டினா -7 கிடைக்கணும், பெருக்குனா -18 கிடைக்கணும். -7 கூட்டினா கிடைக்கணும், -18 பெருக்குனா கிடைக்கணும். அப்படிப்பட்ட 2 நம்பர்ஸ் தான் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுங்கள். ஓகே இதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸோ இந்த
18 அதாவது -18 எப்படி வந்துச்சு அது வந்து வாய்ப்பாடுல எடுப்போம், தட் இஸ் டேபிள்ஸ்ல எடுப்போம் அதுதானே. சரி ரைட். இப்போ டேபிள் எடுங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு 18 தான். சரி அப்போ 18 இது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம அதை விட்டுறலாம். அதன் பின்ன என்ன பண்ணலாம், இப்போ 2ஆம் வாய்ப்பாடுக்கு போகலாம். 2 பெருக்கல் 9 ஆமாம் 2 9 18 தான். 2ல் 9 கழிச்சு பாருங்க -7 கிடைக்குது. ஸோ சூப்பர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த 2 நம்பர் என்ன. ஸோ 2 மற்றும் -9 அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதை இங்கே போட்டுக்கலாம். ஸோ 2 மற்றும் -9 ஓகே. இப்போ இது எதுக்கு பதிலாக மட்டும் தான் எழுதுவீங்க, -7க்கு பதிலாக மட்டும்தான் எழுதணும். அதை கொஞ்சம் மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிவு வச்சுக்கோங்க. சரி இப்போ நம்ம அதை எழுத வைக்கலாம். சரி -7a பதிலாக தான் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2a -9a சரியா. -7 கிடைச்சிருச்சா ரைட். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே +2a தானே, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா +2 -9 தான். ஓகே முன்னாடி என்ன இருக்கு 1a² -18 = 0. ஓகே இப்போ பாருங்க. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம், ஸோ 1 பெருக்கல் a பெருக்கல் aன்னு பிரிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் a, இங்கே பார்த்தீங்கன்னா -9 பெருக்கல் a அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 2 9 18 அப்படின்னு பிரிக்கலாம் அல்லவா. ஓகே ரைட் = 0 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸோ எது பொதுவாக இருக்குன்னு பார்த்தா அதை தனியாக பிரிச்சு எடுங்க அவ்வளோதான். இங்கே பாருங்க ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ ஏவை வெளியில் எடுக்கலாம் இல்லையா. ரைட் அப்போ ஏவை வெளியில் எடுங்க. அப்போ என்ன கிடைக்குது, மிச்சம் ஒரு ஏ. அது ஏன்னு கூட போட்டுக்கலாம். +2 எஸ் +2 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே -9 இருக்குது. அதே போல் இங்கே மைனஸும் இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ -9 வெளில எடுக்கலாம்ல, -9 வெளில எடுங்க. இப்போ இந்த ஏ இப்படி இங்கே வந்துடும் ரைட். அதன் பின்ன இங்கே என்ன இருக்குது, ஸோ +2 அப்படி தானே, ஏன்னா மைனஸ் நம்ம எடுத்துட்டோம் இல்லை, இங்கே -9 அப்படின்னு எடுத்துட்டோம் இல்லை. அப்போ வந்து +2 இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் அதை கண்ணை மூடிட்டு கூட நீங்கள் போட்டுடலாம். ஸோ கண்ணை ஓப்பன் பண்ணிட்டே போடுங்க. தட் இஸ் a+2 ஒரே போல் வரணும் அவ்வளோதான். போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த a+2 ஒரே போல் இருக்கா, அப்போ அதை வெளியில் எடுங்க, a+2 எடுங்க. நீங்கள் பொதுக்குள்ளே போய் எடுப்பீங்க அவ்வளோதான். ஓகேவா ரைட். அதுக்கப்புறம் a -9 இருக்கா, தட் இஸ் = 0. நான் சொல்கிறது இந்த ஏவும் இந்த -9 இந்த a இந்த -9 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்னு வருது, தட் இஸ் a+2 ஸோ இன்ட்டு a -9 = 0. அப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். அதை நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 கோவைகள் அது பெருக்குனா நமக்கு 0 கிடைக்கணும். அப்போ நம்ம அதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம் தானே. எஸ் இப்போ நான் அதுதான் வந்து இங்கே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இதை கொஞ்சம் அப்படியே வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சரி. இப்போ நம்ம 2 டிவிஷன் எடுத்துக்கலாம். எப்படி, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா a+2 வந்து 0க்கு சமமாக இருக்கணும், அல்லது a -9ங்கிறது 0க்கு சமமாக இருக்கணும். அப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன -2, இங்கேருந்து ஏவோட வேல்யூ என்ன 9 சரிதானே. அப்போ நம்மளுக்கு ஏக்கு 2 வேல்யூ கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இருபடி சமன்பாடு தானே, அப்போ 2 வேல்யூ தானே கிடைக்கணும். ஓகே கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் இதுதான் உங்களுடைய ஆன்சர். இது நீங்கள் ஒரிஜினல் ஈக்குவேஷனில் போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ் அவ்வளோதான். 4th கொஸ்டின் பாருங்க. √2x² + alx + 5 √2 = 0 இருக்கா. ஆமா இந்த சமம் முதல்ல எழுதலாம். எழுதிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். பாருங்க √2 x² + alx + 5 √2 = 0. ஆண்டவா இது என்னது, எனக்கு இங்கே டைரக்டா இருந்தது, இங்கேயும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நம்ம இருபடி சமன்பாடா மாத்திட்டோம். இங்க கூட ரூட்டை கேன்சல் பண்ணி பண்ணோம். இது என்னது ரூட்டுன்ட்டு எப்படி வந்திருக்கு நம்பர்ஸ்ல அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இங்கேயாச்சும் உங்களுக்கு a² ரூட்டுக்குள்ள வந்திருந்தது. அதனால நம்ம ரெண்டால மேல அடுக்க உயர்த்தி அதை கேன்சல் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். பட் இங்க வந்து அந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் ப்ராப்ளம். இங்க அதை ஈஸியாக முடிச்சிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ இங்க என்னன்னா x² ரூட்டுக்குள்ள வரல. ஸோ கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. x² சேர்ந்து ரூட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொஸ்டினை நல்லா பார்த்து ஸோ எழுதுங்க. இல்லைன்னா தவறு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கரெக்டா கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம எப்பவும் போல இந்த இடத்த மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், ஸோ மூலங்களினுடைய கூடுதலை தான் 2ஆ பிரிச்சு எழுதுவோம். அப்படித்தானே. சரி முன்ன வந்து அந்த பாக்ஸ்குள்ள இருந்து எந்த நம்பர்ஸை சூஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இங்க நீங்க அந்த அளவுக்குலாம் கூட போக தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இங்க க்ளூ பாயிண்டே இருக்கு. என்ன க்ளூ பாயிண்டா, ஸோ இங்க பாருங்க √2 இதுவே நமக்கு ஒரு பெஸ்ட் க்ளூ பாயிண்ட். ஸோ √2 என்ன பண்ணா நம்மளுக்கு ஸோ பெருக்குனா 2 கிடைச்சிருது இல்லையா. எஸ் அப்போ இந்த 7 அப்படிங்கிறத 2 பிளஸ் என்னவா மாற்றலாம் +5. ஸோ ரெண்டையுமே கூட்டினா 7 கிடைக்கும். அப்புறம் எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் 5√2 that is equal to 0 and here also √2x² போட்டு இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ நமக்கு தெரியும் 2 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம். √2 பெருக்கல் √2 எழுதலாம் இல்லையா. ஸோ நான் இப்போ அதை பிரித்து எழுத போகிறேன். தட் இஸ் √2 into √2 x பிளஸ் இது 5x அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே 5 √2 கூட அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா இதுலேயும் பாருங்க ஜென்ரல் இருக்கு. 5ங்கிறது பொது. ஓகே முன்னாடி இருக்கிற √x² √2 into x பிளஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா. எஸ். இப்போ சொல்லுங்க இங்க என்ன இருக்கு √2x, அதுக்கு பக்கத்துல அந்த டேர்ம்லயும் என்ன இருக்கு √2x. இப்போ இதை பொதுவா எடுக்கலாம்ல √2x. அதை பொதுவா எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது என்னது x பிளஸ் √2. அப்போ இங்க x பிளஸ் √2 பிளஸ் இப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இத்தனை சம்ஸ் பார்த்துட்டோம். இங்க என்னதான் வரும் x பிளஸ் √2 தான் வரணும். அப்படி வரணும்னா இங்க யார் எடுக்கணும்
இப்போ நீங்களே எல்லாருமே கோரஸை சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் 5 தான். ரைட். அப்போ 5 வெளியில் எடுங்களேன். அப்போ என்ன கிடைக்குது? ஸோ இங்கேருந்து 5 இங்கேருந்து 5 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே ரைட். இப்போ நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 வெளியில் எடுங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 வெளியில் எடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது என்ன? ஸோ ரூட் 2 எக்ஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் 5 போட்டுக்கோங்க. ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே இப்போ என்னது? ஸோ இதை தனித்தனியாக நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அவ்வளோதானே? சரி இப்போ பாருங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 சமம் 0 அல்லது மற்றும் ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் 5 சமம் 0 போட்டுக்கிட்டீங்களா? சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அது எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2லேருந்து கொண்டு போகலாம். இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ரூட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு மைனஸ் ரூட் 2 அப்படின்ட்டு. இங்கே வாங்க. ஸோ ரூட் 2 எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. மைனஸ் 5 அந்த பக்கம் போயிடுது. அதாவது ப்ளஸ் 5 அந்த அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 5 ஆச்சா? சரி இப்போ அடுத்தது நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ரூட் 2. அப்போ மைனஸ் 5 ரூட் 2. அப்போ நம்மக்கிட்ட 2 ஆன்சரும் கிடைச்சிருச்சு. ஸோ தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2 மைனஸ் 5/√2. திஸ் இஸ் அவர் ஆன்சர். 5th கொஸ்டின் பாருங்க. 2x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/8 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. இந்த மீதி சம்ஸே பண்ணிடும் போது இதெல்லாம் அவ்வளோ பெரிய சம்மே கிடையாது. ஏன்னா இங்க பிரச்சனைன்னு இருந்தா அது 1/8 ரைட். இந்த 1/8 ஏன்னா இது பாருங்க சாதாரணமாக தான் இருக்கு. இது மட்டும் தானே. ஸோ இங்க x² a² இருந்தப்பவே நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ இங்க நம்பரை வச்சு தானே கேமிங். ஸோ அது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே ரைட். இப்போ பாருங்க. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. 2x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/8 ஸோ ஈக்குவல் டு 0. இந்த 0ங்கிறது நமக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எதை எடுத்துட்டு போய் அந்த பக்கம் 0வால பிறகுனா 0வா மாற்றி விட்டுரும். அது அந்த ஒரு ஃபெசிலிட்டி அதுகிட்ட இருக்கு ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு கீழே 1 இருக்கு, இதுக்கு கீழே 1 இருக்கு. எப்போ நான் சொல்றது போல இதை எல்சிஎம் அதாவது எல்லாத்தையும் 8ஆ மாத்துங்க. அப்போ இதை 8ஆல பெருக்கணும். இதை 8ஆல பெருக்கணும்னா மேலேயும் 8ஆல பெருக்கணும். இங்கேயும் 8ஆல பெருக்கணும். அப்போ இங்கேயும் 8ஆல பெருக்கணும். சரி இப்போ பெருக்கி போட்டு பாருங்க. ஸோ 8 2 16x² மைனஸ் 8x பிளஸ் 1. ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து 8 பொதுவாயிட்டான் இப்போ. ஓகே ரைட். ஈக்குவல் டு 0 போட்டிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல 8 கொண்டு போயிட்டு அந்த பக்கம் பெருக்குங்க. தட் இஸ் 16x² மைனஸ் 8x பிளஸ் 1 சமம் 0 பெருக்கல் 8. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் தரும்? தட் இஸ் ஈக்குவல் டு 0 தானே. ஸோ இப்போ 16x² மைனஸ் 8x பிளஸ் 1 சமம் 0ன்னு வருதா? ரைட். இப்போ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ 16x² மைனஸ் 8x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ வா. இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸ்குள்ள இருந்து நம்பர்ஸ் 2 பேர்த்த கண்டுபிடிக்க போறோம். சரி இது ஒரு நம்பர் பாக்ஸ். அந்த நம்பர் பாக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 2 நம்பர் நாமளா கண்டுபிடிக்கணும். அது என்னென்ன கண்டிஷன் எல்லாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் இப்படி போட்டுக்கோங்க. ஓகே டேஞ்சர் மாதிரி எக்ஸ் கிராஸ் எக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே கூட்டுனா -8 கிடைக்கணும். இதுதான் எப்பவுமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னே எடுத்துக்க வேண்டிய ஆளு. தட் இஸ் -8 அப்படிங்கிற அந்த நம்பரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு எக்ஸ்² தான் இருக்கணும். அதை தவிர யார் இருந்தாலும் சரி அவனை தூக்கிட்டு போய் அந்த லேப்ல இருக்கக்கூடிய மாறிலியால பெருக்கிக்கோங்க. அப்ப 16 பெருக்கல் 1 என்னது? 16 தான். ஓகே ஸோ நம்ம கிட்ட ஒரு 2 நம்பர் கிடைக்கணும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கூட்டுனா -8 பெருக்குனா 16 கிடைக்கணும். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி ஈஸி தான். எஸ். ஸோ 1ஐயும் 16ஐயும் பெருக்குங்க. சரி 16 கிடைச்சிது. ஆனா 2ஐயும் கூட்டுங்க 17. கழிச்சு தான் பாருங்களேன் -15. ஆஹா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இல்லைன்னா வெறும் 15. ஸோ அப்போ இது ஒர்க் ஆகாது. 2ஆல பண்ணீங்கன்னா சரி 2 8 16. சரி இப்போ இது 2ஐயும் கூட்டுங்க. 2ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா 10 வந்துருது. ஓகே கழிச்சு பாருங்க. 2ஐயும் 8ஐயும் கழிச்சிங்கன்னா -8 இங்க போட்டீங்கன்னா கூட -6 அல்லது +6 ஏதோ ஒன்று தானே வரும். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய -8 கிடைக்கல. அப்போ நம்மளுடைய 2ஆம் வாய்ப்பாடும் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஓகே அதன் பின்ன 3ஆம் வாய்ப்பாடில் 16 வராது. 4ஆம் வாய்ப்பாடுங்க 4ஐயும் பெருக்குங்க. ஸோ ஆன்சர் தெரியுதா? எஸ். அப்போ 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 16. அதே சமயம் அது மைனஸாக மாற்றி பாருங்களேன். அப்போ -4 -4 கூட்டிங்கன்னா -8. அதே -4ஐயும் பெருக்குங்க. நான் 16 -8 ப்ளஸ். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த நம்பர்ஸ் கரெக்ட் தானே? எஸ். என்ன நான் 2 வேற நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது 2மே ஒரே நம்பரை எடுக்கிற சொல்லுது. ரைட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு என்ன கூட்டு தான் -8 வரணும். பெருக்குனா 16 தானே வரணும். சரி இப்போ -8 எக்ஸை 2ஆ பிரிக்க போறீங்க தானே? எஸ். எப்படி பிரிப்பீங்க? -4x பிளஸ் 1 சமம் 0. முன்னாடி இருக்கக்கூடிய 16x² மறக்காம போட்டுக்கோங்க. ரைட் சரி இப்போ நீங்க இந்த 16x² இந்த 4x டேர்ம்ஸ்ல மாற்ற முடியுமா? எஸ் மாற்றலாம். 4 பெருக்கல் 4x பெருக்கல் எக்ஸ்ன்னு போடலாமா? எஸ். -4x இங்க -4x இங்க பிளஸ் 1 சமம் 0. ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ கொஞ்சம் ஆல்டர் சேஞ்ச் பண்ண போறோம். சரிதானே? எஸ். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 4x இங்கேயும் 4x இருக்கு. அப்போ 4x வெளியில் எடுங்க. 4x வெளியில் எடுத்தீங்கன்னா ஸோ உள்ளுக்குள்ள ஸோ 4x இருக்கு. அப்போ 4x அடுத்தது மைனஸ் இருக்கு. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இங்க ஒரு டைம் 4x தானே? அப்போ 1 வரும். இது ஆக்சுவலாக 1 பெருக்கல் 4xன்றது இருக்கும். ரைட் இப்போ இங்க பாருங்க.
ஸோ இங்கே 4 கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ 1 பெருக்கல் 4ன்னு இருக்கும். இங்கே 1 பெருக்கல் 1 தான் 1. ரைட். சரி. பட் இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே பிளஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல இதே போல இங்கே வரணும். தட் இஸ் 4x மைனஸ் 1ன்னு வரணும். அப்படி வரணும்னா இங்கே பாருங்க, இதை பிளஸ் இன்ட்டு மைனஸ்னு எழுதியிருக்கணும். இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு எழுதலாம்ல. ஏன்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தரும். அதே போல மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தரும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல மைனஸ் 1 வெளியில எடுங்களேன். ஸோ இங்கேருந்து இந்த மைனஸையும் இந்த 1ஐயும் வெளியில எடுங்க. அதே போல இங்கேயும் மைனஸையும் இந்த 1ஐயும் வெளியில எடுங்க. அப்போ என்ன கிடைக்குது மிச்சம்? தட் இஸ் 4x மைனஸ் 1 பிளஸ்ல கிடைக்கும். சரிதானே? எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடுமா? ரைட். இப்போ பாருங்க, ஸோ 4x மைனஸ் 1னா நீங்கள் இப்போ பொதுவாக எடுங்க. ஸோ நான் தட் இஸ் இங்கேயும் பொதுவாக எடுக்க சொல்கிறேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 4x மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. அட ரெண்டுமே ஒன்று தான். வாவ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 4x மைனஸ் 1 சமம் 0. இந்த பக்கமும் இதுக்கு 4x மைனஸ் 1 சமம் 0. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 4x சமம் மைனஸ் 1 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 1, எக்ஸ் சமம் 1/4. த சேம் திங் ஹேப்பன் டு ஹியர். ஸோ 1/4. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன தெரியுது? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4, 1/4. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ நீங்கள் ரெண்டையுமே இதை எழுதிருங்க. ஸோ இது நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 2. N அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு, தட் இஸ் வாலிபால் போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடும் விளையாட வேண்டும். 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை g of n is equal to n² minus n/2 எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அப்படிதான் இருக்கும். செகண்ட் டைம் படிங்களேன். படிக்கும்போதே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரியுது. ஸோ n அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு போட்டி. ஸோ வாலிபால்ல பார்த்தீங்கன்னா எத்தனை டீம் கலந்துக்குதுங்கிறது சொல்லலை. அவங்க என்னன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பர்ஸை சொல்லலை. அதுக்கு பதிலாக ஸோ வேரியபிள் அதான் மாறியில சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடு விளையாட வேண்டும். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்து எத்தனை இருக்காங்க, இப்போ 10 டீம் இருக்குது அப்படின்னா 10 டீம் கூடயுமே அவங்க வந்து விளையாடணும். சரி. 15 போட்டிகள் கொண்ட தொடரில், ஸோ மொத்தமாக எத்தனை போட்டி இருக்கும்? 15 போட்டி கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை. நல்லா இதில் பாருங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் விளையாட்டாவே கொடுத்துருக்காங்க. 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை. மொத்தமாகவே எவ்வளோதான் போட்டி இருக்கு? 15 போட்டி தானே. அப்போ மொத்த போட்டிகளின் எண்ணிக்கைங்கிறது இங்கே 15 தானே. எஸ். அது எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா n² minus n/2க்கு சமம் எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை. ஸோ என்னங்கிறாங்களே, அந்த n யாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி. நம்ம இதை ஈஸியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேர்டு ப்ராப்ளம்னு கொடுத்துட்டு நம்ம படிக்கும்போது அது யோசிப்போம். பட் கொஞ்சம் நல்லா ஒரு டைம்க்கு 2 டைம் படிக்கும்போது நமக்கு அதுக்கான மீனிங் புரியும். அண்ட் அதை எப்படி போடணுங்கிற ஒரு ப்ரொசீஜரும் ஞாபகம் வரும். சரி. இப்போ 15 போட்டிகள் கொண்ட மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறனால இதுவும் எண்ணிக்கை தானே. இப்போ அது எண்ணிக்கை என்னது? 15 போட்டிகள் தானே. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? தட் இஸ் g of nங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ n² minus n/2ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட். அதுதான் எதுக்கு ஈக்குவல்? 15க்கு ஈக்குவல். அவ்வளோதானே. சரி. அப்போ இது ரெண்டுல இருந்து மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இருபடி சமன்பாடை கொண்டு வரலாம்ல. எஸ். கொண்டு வந்துட்டோம்னா ஈஸி. நம்மளுக்கு எப்படி நம்ம என்னோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க அடுத்த ஸ்டெப்பில்? ஸோ n² minus n இஸ் ஈக்குவல் டு, ஸோ 15 இந்த 2 அங்கே கொண்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணுங்க. தட் இஸ் 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? ஸோ 15 2 30. தட் இஸ் n² minus n ஈக்குவல் டு 30. இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. தட் இஸ் n² minus n minus 30 equal to 0. ரைட். இப்போ நான் முன்ன சொன்னது போல என்ன பண்ணணும்? ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்தணும். நமக்கு என்ன? என்னோட வேல்யூ தானே தெரியணும். தீர்க்கணும் அல்லவா? தீர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம ஒரு 2 நம்பர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் வேலை. ஏன்னா இங்கே என்னுடைய தலைமையில் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ அந்த 2 நம்பர்ஸ் தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கு நம்பர் பாக்ஸ். இதில் நம்ம அந்த 2 நம்பர் யாரா இருக்கணும் கண்டுபிடிக்கணும். சரி. ரைட். இப்போ என்ன பண்ணணும்? சரி. நாம 2 நம்பர் எடுக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் தான். ஸோ அதை ரெண்டையும் கூட்டினா -1 கிடைக்கணும். சரியா? எஸ். ஏன்னா மைனஸ் ஒரு டைம் என் தானே. இப்போ -1. ரைட். அதை பெருக்குனா என்ன கிடைக்கணும்? -30 கிடைக்கணும். அப்படி தானே ஒரு 2 நம்பர்ஸை நம்ம எடுக்கணும் இந்த பாக்ஸ்ல இருந்து. சரி. இதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதனுடைய வாய்ப்பாடை பயன்படுத்துவோம். சரி. 30 அப்படின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாடு என்னெல்லாம் இருக்குது? சரி. 30 தான். ஆமாம். இப்போ 1 கூட 30 கூட்டுங்க. 31 கிடைக்குது. வராது. ஏன்னா -1 கிடைக்கணும். இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. சரி. 1லேருந்து 30 கழிங்க. ஸோ -29 அல்லது +29 ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். சரி. அப்போ நிச்சயமாக இது ஒர்க் அவுட் ஆகலை. போட்டுருங்க. அடுத்து 2வது வாய்ப்பாட்டில் 2 15 2 15 கூட்டினாவும் கழிச்சாலும் -1 கிடைக்குமா? அடுத்தது 3. ஸோ 3 பார்த்தீங்கன்னா 10 டைம் எடுங்க. ஓகே. இதில் ஏதாவது இந்த மாதிரி 3 கூட்டுனா 13 கழிச்சா 7 அப்போ வராது. ஓகே. இப்போ 4 வராது. 5 5ஐயும் 6ஐயும் பாருங்க. ஸோ 5 6 30 வருது. கூட்டி பாருங்க. 5ஐயும் 6ஐயும் கூட்டுனா 5 6 கூட்டினா 11 கிடைக்குது. சரி. 5ஐயும் 6ஐயும் கழிங்க. இப்போ -5 +6 போடுங்க. ஸோ +1 கிடைக்குது. அப்போ கிட்டத்தட்ட 1 கிடைக்குது. சரி. ஓகே. கொஞ்சம் குறிய மட்டும் மாற்றலாம். 6ஐயும் 5ஐயும் எடுத்துக்கோங்க. 6 வந்து மைனஸ்லையும் +5ன்னு எடுத்துக்கோங்க. -1 வா கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு இந்த காம்பினேஷனில் 2 நம்பர் கிடைச்சிருச்சு. என்னது? தட் இஸ் -6 + 5. ஸோ -6
ப்ளஸ் 5ன்னு 2 நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த மைனஸ் ஒரு எண்ணுக்கு பதிலாக மட்டும்தான் அதை பிரிக்க போகிறீங்க. எஸ் மைனஸ் 6n ப்ளஸ் 5n மைனஸ் 30 சமம் 0. முன்னாடி இருக்கக்கூடிய n ஸ்கொயர்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணை எப்படி பிரிப்பீங்க? n இன்ட்டு n பிரிக்கலாமா? ரைட். அடுத்தது அந்த 6n 6 பெருக்கல் n பிரிக்கலாமா? எஸ். இங்க 5n 5 பெருக்கல் n. இந்த 30 5ஆம் வாய்ப்பாட்டில் பிரிச்சிருங்க. ஏன்னா அப்பதான் பொதுவில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 5 30. சரிதானே? மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? சரி நம்மளுக்கு இந்த இடம் பத்தல. ஸோ அதனால இதை வந்துட்டு நான் எரேஸ் பண்ணிட்டு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியுது இல்லையா? சரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஓகே. இப்போ இதுலேருந்து எண்ணெய் வந்து வெளில எடுத்துருங்க. எண்ணெய் வெளில எடுங்க. தட் இஸ் இந்த எண்ணெய் வெளில எடுங்க. இங்கே எண்ணெய் வெளில எடுத்துட்டிங்கன்னா ஸோ n மைனஸ் 6ன்னு உள்ள வருது. ரைட். அடுத்தது ப்ளஸ் இங்கே 5 வெளில எடுங்க. ஸோ n மைனஸ் 6ன்னு வருதா? எஸ். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது? தட் இஸ் n இன்ட்டு n மைனஸ் 6 ப்ளஸ் 5 இன்ட்டு n மைனஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இப்போ எது ரெண்டு போகுது? n மைனஸ் 6 n மைனஸ் 6 போகுது. அப்போ n மைனஸ் 6 அதை வெளியில் எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது? n ப்ளஸ் 5 சமம் 0. அப்போ என்னக்கெல்லாம் கிடைக்குது நமக்கு? தட் இஸ் n மைனஸ் 6 சமம் 0 ஆகலாம் மற்றும் n ப்ளஸ் 5 சமம் 0 ஆகலாம். சரியா? ஓகே. சரி இப்போ என்ன பண்ணுறீங்க? n இஸ் ஈக்குவல் டு 6. ஏன்னா மைனஸ் 6 அந்த பக்கம் ப்ளஸ் 6. n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. ரைட். சரி இப்போ நம்ம என்னது ரெண்டு விதமான nக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? n அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு போட்டி. ரைட். இப்போ இதில் பாருங்க என்னோட வேல்யூ இங்கே 6 ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர். 6 டீம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மைனஸ் 5 டீம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இது பாசிபிள் இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் அணிகளின் எண்ணிக்கை குறை எண்ணாக இருக்க இயலாது அப்படின்னு இங்கே எழுதிட்டு ஸோ அணிகளின் எண்ணிக்கை குறை எண்ணாக இருக்க இயலாது. குறையினா நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ குறை எண்ணாக இருக்க இயலாது. எனவே n இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்குது? 6. ஸோ 6 குழுக்கள் உள்ளன. அப்படின்னு எழுதிருங்க. ஸோ ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மைண்ட் கேம் தான். ஈஸியாக மைண்டில் ரீட் பண்ணிட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். Welcome to Shifa Diaries.
That's all. Like, share, and subscribe Shifa Diaries. That's all. Like, share, and subscribe Shifa Diaries. That's all. Like, share, and subscribe Shifa Diaries.